ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இ-காமர்ஸ் ஆப் பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே இதுதான் இன்டர்ஃபேஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து லிஸ்ட் ஆகும், கீழே வந்து பிராண்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து இப்போது எதெல்லாம் சேல்ஸ் ஆகணும், டக்குன்னு சேல்ஸ் ஆகணுமோ, மூவ் ஆன் ஆகணுமோ அதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைசபிள் தான். நீங்கள் அட்மின் பேனலேருந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்டகரிஸில் உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். சைடில் இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸை கிளிக் பண்ணுறேன்னா எலக்ட்ரானிக்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஏர் கண்டிஷனரு, ஏர் கண்டிஷனரு, டிவி, ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து சப் கேட்டகரியில் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கேட்டகரிஸு, இதெல்லாம் வந்து சப் கேட்டகரியில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னா கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே இங்கே வந்துடும். இது வந்து அவங்க டேரெக்டாக உள்ளார போய்ட்டு அப்படியே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இ-காமர்ஸோட ஆப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேல்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஆஃபர் போட்டிருக்கீங்களோ அந்த ஆஃபர்ஸ்லாம் இங்கே வந்து லிஸ்டிங் ஆகணும் எனக்கு அப்படின்னா அது எல்லாமே பண்ணிக்கலாம். அது எல்லாமே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைசபிள் தான். நீங்கள் வந்து அட்மின் பேனல்லேருந்து அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கார்ட். ஸோ கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ஆட் டு கார்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து செக் அவுட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து செலக்ட் பேமெண்ட் கொடுத்துருவோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன டேட்டில் எனக்கு வந்து டெலிவரி ஆகணுங்கிறத கிளிக் பண்ணிட்டு என்ன டைமிங்கு, அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி, அது ரேசர் பே. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கேட்வேஸ், ரேசர் பே, பேடிஎம்மு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல கேட்வேவை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா எங்ககிட்ட வர மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு 120 வந்து இப்போ பார்சல் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 120 டெலிவரி சார்ஜ் ஆகுது ப்ரோ. பட் ஆனால் சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு அந்த அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் எடுக்க மாட்டுறாங்க. இதனால் எங்களுக்கு வந்து ஈச் ஆர்டருக்கு 120 வந்து லாஸ் ஆகுது. அதனால் எனக்கு வந்து இந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே வேணாம், நான் வெறும் கேட்வே வந்து மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பே பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க தேவையில்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மை அக்கௌண்ட். ஸோ அந்த மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் இது வந்து கஸ்டமரோட ஆப். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமரோட ஆப்பு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காண்டாக்ட் டாக்ஸில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கலாம், சாட்டு, கஸ்டமர் சப்போர்ட் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் அந்த உங்கள் ஆப்பை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெஃபருக்கு ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு ஆப் டவுன்லோட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மை வேலட் ஆப்ஷன். ஸோ இந்த மை வேலட் ஆப்ஷனில் அவங்க வந்து மணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், லைக் பேங்க் மாதிரி. ஸோ இந்த அமௌண்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் ரொட்டேஷனும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட அட்மின் பேனலை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆப்போட அட்மின் பேனலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டர்ஸ் வந்து டோட்டலாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து டேஷ்போர்டில் வந்து காட்டுறோம். அது இல்லாமல் உங்களோட சேல்ஸ் எவ்வளோ போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே வந்து வீக்லி மந்த்லின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம், கிராஃப் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆர்டர்ஸ் வந்து என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ இந்த அட்மின் பேனலில் இருந்தாலே போதும், நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஆர்டர்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அதோட பேமெண்ட் மெத்தட்ஸ் என்ன, சிஓடியா இல்லை வந்து இதில் என்ன பேமெண்ட் மெத்தடில் அவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அப் டு டேட்டில் வந்துடும். ஸோ அடுத்து சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆர்டர்ஸ். ஓகேங்களா? மெயின் திங் ஆர்டர்ஸ் ட்ராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேட்டகரிஸு. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடிட்டும் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்ஸ் இதுவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வெப்சைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பேர் உங்களோட பிராண்டு பேர் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சாய் ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல சாய் ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ saiherbals.com.in சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸாக ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிஸ்ட்டு, அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற இப்போ இந்த இடத்துல வியூ கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். அந்த கஸ்டமர்ஸோட யார் யாரெல்லாம் வந்துட்டு உங்களோட ஆப்பை சைன் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க டீட்டெயில் மொத்தமாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவங்க இமெயில், மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க நேமு, அவங்களோட இமெயிலு, மொபைல் நம்பரு, அவங்க வந்து பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, அவங்க அட்ரஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப் மூலிமா நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும், டுடே ஆஃபரு. இப்போ நம்ம வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே இருப்பானுங்க, ஏதாச்சும் ஒன்று போட்டுகிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூசர் சென்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை பேருக்கு சென்ட் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக் யூசருக்கு மட்டும் கொடுக்கணுமா, அதுக்கு போய் என்ன டைப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் சேல் கொடுக்குறோம். ஃப்ளாஷ் சேலில் உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் டுடே, 10% ஆஃபர் டுடே
லைவ் சேல். ஓகே, லைவ் சேல்ஸ் ஃபார் ஷூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா, கொடுத்துட்டு மெசேஜ் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா, சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? அவங்க எல்லாத்துக்குமே வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணதெல்லாம் காட்டுறேன். சும்மா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அடிக்கடி நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸை நம்ம ஆப் யூஸ் பண்ணுறவங்கள என்கேஜ்மெண்ட்டாக வைக்கிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனாக நம்ம சென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டாக்ஸ். நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப் வேணும், நான் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் வந்து என்னோடய இகாமர்ஸாக நான் வந்து கொடுக்கணும், ஈஸியாக சேல் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ் டீட்டெயிலு அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களுக்கு டவுட்டு எல்லாமே நான் வந்து க்ளியர் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல லிஸ்டிங் ஆகும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 ஷூ வச்சுருக்கீங்க, 10 ஷூவுமே வந்து பல்காக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேனேஜ் ப்ராடக்ட் நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.